السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. وما توفيقي إلا بالله، لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புனிதம் நிறைந்த ராத்திபத்துல் ஜலாலியாவுடைய சிறப்பு மிக்க இந்த மாநாட்டின் தகுதிமிக்க தலைவர் ஆலி ஜனாப் அல்ஹாஜ் டாக்டர் பரக்கத் அலி சாஹிப் அவர்களே, ராத்திபத்துல் ஜலாலியாவுடைய மலேசியா நாட்டின் பிரதம ஹலீஃபா அல்-ஆரிஃப் பில்லாஹ் அஷ்-ஷேகுல் காமில் பனைக்குளம் பாபா என்று எல்லோராலும் அன்போடு அழைக்கப்பட்ட சையீது முஹம்மது வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அருமை புதல்வர் மௌலானா மௌலவி அல்லாமா முஹம்மது ஹியாமுல்லாஹ் பாக்கவி ஹலரத் பெருந்தகை அவர்களே, இந்நிகழ்விற்கு வருகை புரிந்து இந்நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, மேடையிலே விட்டிருக்கின்ற ஆண்டோர்களே, சான்றோர்களே, அவையிலே அமர்ந்துள்ள அன்பார்ந்த பெரியோர்களே, இளைஞர்களே, சிறார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, சிறப்புமிக்க இந்த மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய அன்பர்களே, நண்பர்களே, புனிதமான நிகழ்வில் நம்மை எல்லாம் பங்கெடுக்க செய்து நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து எனதுரையை தொடங்குகின்றேன். மதுஹபின் மகத்துவம் என்கின்ற தலைப்பின் கீழ் ஒரு சில கருத்துக்களை உங்களுக்கு மத்தியிலே பரிமாறிக்கொள்ளலாம் என்று விளைகின்றேன். சில பேர் இன்னைக்கு கேள்வி கேட்கிறாங்க, குர்ஆன் இருக்குதுல, ஹதீஸ் இருக்குதுல, அந்த ரெண்டையும் பின்பற்ற வேண்டியதானே, எதுக்கு மதுஹபு என்று கேட்பாங்க. வெளிப்படையில் பார்த்தா நல்ல கேள்வி மாதிரி தெரியும், ஆனா அடிப்படையிலே தப்பான கேள்வி. கஸ்தூரி பாயை பற்றி கட்டுரை எழுதுண்டு ஆசிரியர் சொன்னார். மாணவன் சொன்னா கேள்வியே தப்பு சார் அப்படின்னா. என்னடா சொல்ற, கஸ்தூரி பாய் நீங்க கஸ்தூரி பாய் கிடையாது, அவங்க கேளு அப்படின்னா புரியாததுனால, புரிஞ்சுன்னா அதை கேள்வி கேட்க மாட்டான். அந்த மாதிரி குர்ஆனும் ஹதீஸும் இருக்கும் பொழுது எதுக்குங்க மூணாவது மதுஹபு என்ற கேள்வியே தவறு. ஏன் தெரியுமா? மதுஹபு என்றாலே குர்ஆனை பின்பற்றுவது, ஹதீஸை பின்பற்றுவது, மூன்றாவது ஒன்றல்ல. குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் விளக்கம் தான் மதுஹப். மதுஹப் என்கின்ற அரபி சொல்லுக்கு பாதை என்பது பொருளாகும். குர்ஆனுடைய பாதையிலே, ஹதீஸுடைய பாதையிலே நாம் செல்கிறோம் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். ஷாஃபி மதுஹப்ங்கிறோம், ஹனஃபி மதுஹப்ங்கிறோம். குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் ஹனஃபி இமாம் என்ன விளக்கம் தர்றாங்களோ அந்த விளக்கத்தை ஏற்று நடந்தா ஹனஃபி மதுஹப். குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் ஷாஃபி இமாம் என்ன விளக்கம் தர்றாங்களோ அந்த விளக்கத்தை ஏற்று நடந்தா அது ஷாஃபி மதுஹப். அவ்வளவுதான். நாம் மதுஹப் என்போம், குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுகிறோம். மது தேவையில்லை, குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவோம் என்று சில பேர் சத்தம் போடுவார்கள், நித்தம் நித்தம் சத்தம் போடுவார்கள். யதார்த்தம் என்ன தெரியுமா? அவர்கள் குர்ஆனையும் பின்பற்றுவதில்லை, ஹதீஸையும் பின்பற்றுவதில்லை என்பதுதான். சரி, குர்ஆன் ஹதீஸ் இருக்குது, ஷாஃபி இமாம்கிட்ட ஏன் நம்ம கேட்கணும், ஹனஃபி இமாம்கிட்ட ஏன் விளக்கம் கேட்கணும்? நாமே குர்ஆனை படிச்சு தெரிஞ்சுக்கலாம்ல என்ன நீங்க நினைக்கலாம். அப்படி சில பேர் கேட்கிறாங்க. ஏன்னா எல்லாத்திலையுமே விவகாரம் பண்ற மாதிரி. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றது, நான் உதாரணத்துக்காக சொல்றேன், இது கூட முன்னாலே சொல்லி இருப்பேன்னு நான் நினைக்கிறேன், ஆனாலும் சொல்றேன். விவகாரத்துக்கு ஒரு கதை, கற்பனை கதை தான் இது. கணவனும் மனைவியும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ கணவர் மனைவிட்டு கேட்டாரு, நீ எங்கம்மா போவ, சொர்க்கம் போவியா நரகம் போவியா? அந்த அம்மா சொன்னாங்க, நான் சொர்க்கம் தாங்க போவேன். இப்ப இந்த அம்மா அவர்கிட்ட கேட்டாங்க, நீங்க எங்கெங்க போவீங்க? அவர் சொன்னாரு, நான் நரகத்துக்கு போயிடுறேன். இந்த அம்மா கேட்டாங்க, ஏங்க இப்படி சொல்றீங்க? நீ சொர்க்கத்துக்கு போனதுக்கு பின்னால சொர்க்கம் சொர்க்கமாவா இருக்கும்? நீ இருக்கிற சொர்க்கத்தை விட
நீ இல்லாத நரகம் எனக்கு தேவையில்ல, நான் அங்கேயே போயிடுறேன். இந்த அம்மா சொன்னாங்க, அப்படின்னா நானும் நரகத்துக்கே வந்துடுறேங்க. அவருக்கு பார்த்தாரு, இல்லடா இது நம்ம நரகத்துக்கு போனாலும் வர்றாங்களா, நம்ம மேல அவ்வளவு பாசமா இருக்காங்களோ அப்படின்னு அவர் நினைச்சாரு. அதான் கேட்டாரு, என் மேல அவ்வளவு பாசமா, அவ்வளவு நேசமா இருக்கிற, நரகத்துக்கு போனாலும் வர்றாங்கிற. அந்த அம்மா சொன்னாங்க, பாசமாவது நேசமாவது நரகத்துல நீங்க படுவீங்கல்ல அவஸ்தை, அதை நான் பார்க்கணும், நான் வர்றேன் அப்படின்னு. இது ஒரு கற்பனை கதை தான், யதார்த்தமா நடந்ததல்ல. விவகாரம் பண்ணுவதற்கு உதாரணமா இதை சொல்லுவாங்க. அந்த மாதிரி மதுஹப் விஷயத்துல விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு சில பேர். ஏன் விளக்கம் கேட்கணும்? நீங்களே குர்ஆன் படிச்ச வேண்டியதானே, ஹதீஸை படிச்ச வேண்டியதானே, ஏன் ஷாஃபி இமாம் விளக்கத்தை கேட்குறீங்க என்று கேட்பாங்க. நாம கேட்கலங்க, அல்லாஹ் கேட்க சொன்னா அதனால கேட்டுவோம். ஃபஸ்அலு அஹ்ல திக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். உங்களுக்கு தெரியலையா, தெரிந்தவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க என்று அல்லாஹ் சொல்றான். எல்லோராலும் குர்ஆனை படித்து சட்டங்கள் பெற முடியுமா? சில பேர் சொல்லுவாங்க, வலக்கத் யஸ்ஸர்னா குர்ஆன லித்திக்ர், இந்த குர்ஆனை நாம் எளிமைப்படுத்தி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்றான். நீங்க எங்க கஷ்டங்கிறீங்க அப்படிமாங்க. எளிமையான விஷயங்களும் உண்டு. தாலிகல் கிதாப் லா ரைப ஃபீ, இந்த வேதம் அதுல எந்த சந்தேகமும் இல்லை என்று படிக்கிறோம். எல்லாரும் தெரிஞ்சதுதான், இது இன்னொரு ஆடு விளக்கம் தேவையில்லை. ஆனா வாரிசுரிமை சட்டம் சம்பந்தமா இருக்கு பாத்தீங்களா, அது மற்றவங்க சொல்லணும். நீங்களும் படித்து பாருங்க, வேண்டுமான வாரிசுரிமை சட்டம் ஒரு நெட்டிய ஆயத்துகள், அதை நீங்க படித்து பாருங்க, புரியாது, யதார்த்தம் இது. அதனாலதான் அல்லாஹ் சொன்னா, உங்களுக்கு தெரியலன்னா குர்ஆனை போய் படிங்க அப்படிங்கிற. அல்லாஹ்வுக்கு தெரியும், அவங்கதான் தெரியலங்கிறாங்களே, அப்ப தெரிஞ்சு வந்தாலும் விளக்கணும், அவங்கள்ட்ட போய் கேட்கிறாங்க. அதனாலதான் நாம் ஷாஃபி இமாம் சொல்படி கேட்டு விளக்குறோம். ஏங்க இப்பவே வச்சுக்கிறோமே, நம்ம தொழுகிறோம், சுபஹ் லோஹர் அஸர் மக்ரிப் இஷா தொழுகிறோம்ல, அதே போல சுபஹுக்கு 2 ரக்காத், லோஹருக்கு 4 ரக்காத், அஸருக்கு 4 ரக்காத், மக்ரிபுக்கு 3 ரக்காத், இஷாவுக்கு 4 ரக்காத். உங்கள்கிட்ட நான் கேட்கிறேன், உங்களை எத்தனை பேர் இந்த ரக்காத் எண்ணிக்கையை ஹதீஸை படிச்சுட்டு வந்து இப்போ தொழுதுட்டு இருக்கிறீங்க? உங்களுடைய வயசு எவ்வளோ ஆகிருக்கும். நான் புகாரில் படித்தேன், சுபுக்கு 2 ரக்காத் இருந்துச்சு, அதனால தான் நான் சுபு 2 ரக்காத் தொழுகிறேன். எத்தனை பேருக்கு அப்படி படிச்சீங்க சொல்லுங்க? இல்லைங்க, சொல்லி தாங்க தெரியணும், எல்லாருக்கும் எல்லாம் தெரியாது. நான் மதுஹபே வேண்டாம் என்றவர்களும் கூட இதை நான் சொல்லியிருக்கிறேன். மதுஹப் வேணாங்கிறீங்க, நீங்களே குர்ஆனை படிக்கலாம்ங்கிறீங்க. சரி, 5 நேரம் தொழுகை ரக்காத்தில் இருக்குதுல, அது புகார்ல நீங்க எடுத்தாங்க அப்படின்னு கேட்டேன். எடுத்து தரல. யதார்த்தத்தை பேசணும், சும்மா தத்துவம் பேசுறதா எப்படி பேசிக்கிட்டே இருக்கலாம், யதார்த்தம். அதனால தான் அல்லாஹ் சொல்றான். சரி, ஏன் தெரிந்தவர்கள் கேட்க வேண்டும்? சில பேர் படிப்பாங்க, தப்ப வழங்கிடுவாங்க. ஒரு ஆள் பள்ளிக்கூட போறாரு, ஒரு பக்கெட்ல தண்ணி கொண்டு போறாரு பள்ளியாசலுக்குள்ள. ஏப்ப பள்ளியாசலுக்குள்ள தண்ணியை கொண்டு போறேன்? இல்ல, நான் சஃப்ல தொழில் 2 பேரை தான் நான் உதவி செய்வேன் அப்படிங்கிறாரு. ஏன் எப்படி செய்யறேன்? அல்லாஹ் குர்ஆன் சொல்லிட்டாங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கையாளர்களே, இதா குன்தும் இலா ஸலாத்தி, தொழுகைக்கு நீங்க நின்றுட்டா ஃபக்ஸுலு உஜூஹக்கும், முகத்தை கழுவுங்க, கையை கழுவுங்கிறான். அதனால நான் சஃப்ல போய் நின்ற பிறகுதான் நான் உதவி செய்வேன். பள்ளியால தண்ணியா போயிருப்பா? இல்ல, அல்லாஹ் அப்படிதான் சொல்லியிருக்கிறான். இதைத்தான் நேரடியா படிச்சா விபரீதம் வரணும் அப்படிங்கிறது. அதுதான் இமாம்கள் தேவை. அங்கே தொழுகைக்கு நின்றால் என்பதல்ல, தொழுகைக்கு நிற்பதற்கு ஆயத்தமானால் இந்த விளக்கை இமாம்கள் தான் தருவாங்க. அதே போல பாருங்க, ஒரு அம்மா ஆப்பிள் பழம் வித்துக்கிட்டே போகுது ரோட்ல, ஆப்பிள் பழம்னு போய் வித்துக்கிட்டே போகுது. பின்னால் ஒருத்தன் போனான், அந்த அம்மாவுக்கு தெரியாம கூடையிலேருந்து ஒரு பழத்தை எடுத்துட்டான். இதை ஒரு நாள் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. கொஞ்சம் தூரம் போனான், ஒரு ஆள் வழியில, ஏன் பசிக்குது ஏதாவது தாங்கலை, திருடி வச்சிருந்தாலும் ஆப்பிள் பழம் அதை கொடுத்துட்டான். இதே பார்க்கிறாரு அவரு, என்னடா இது உனக்கு புரிஞ்சு கொள்ள முடியலையே, இங்கு திருடான், அங்க ஒரு ஏழைக்கு உதவி செய்யறான், என்ன போய் கேட்டுருவோமே அப்படின்னு சொல்லி கேட்டாரு. என்னப்பா அங்க திருடின, இங்க உதவி செய்யற என்ன? அந்த ஆளு சொன்னாரு, எல்லாம் நான் விவரம் அறிந்துதாங்க இதை செய்யறேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான்ல, மன்ஜா பில் ஹஸனத்தி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா. ஒரு ஆள் ஒரு நல்ல காரியம் செஞ்சா அவருக்கு 10 மடங்கு நன்மை கிடைக்கும். ஆனா ஒரு ஆள் ஒரு தப்பு பண்ணா ஃபலா யுஜ்ஸா இல்லா மித்லஹா, அதுக்குண்டான தண்டனை மட்டும்தான், ஒரு தண்டனை மட்டும்தான். அல்லாஹ் அப்படி சொல்லியிருக்கிறான்ல, அந்த கணக்கு பிரகாரம் தான் இப்ப நான் செஞ்சுக்கிட்டு வர்றேன். இங்க நான் திருடும் போது அது பாவம் தான், ஒரு தண்டனை தான். சரி, இங்க ஒரு ஆளுக்கு நான் உதவி செஞ்சேன், ஒரு நல்ல காரியம் செஞ்சா 10 கிடைக்கும், 10ல 1 கிடைச்சிட்டா 9 உண்டு எனக்கு. அப்பதான் அவர் சொன்னாரு, நீ போட்ட கணக்கு தப்பாகி போச்சுப்பா. ஏன்னு கேட்டா
எல்லாம் கொடுப்பான். நீ ஒரு நல்ல காரியம் செஞ்சா 10 மடங்கு நன்மை தருவான். எப்ப தருவான்? அது அல்லாட்ட கபூல் செய்யப்பட்டாதான். நீ செஞ்ச இந்த நல்ல காரியம் அல்லாட்ட கபூல் செய்யப்பட்டதா இல்லையா உனக்கு எப்படி தெரியும் என்று அவர் கேட்கும் போதுதான் அவன் நினைச்சான் நம்ம போட்ட கணக்கு தப்பு அப்படின்னு நினைச்சான். அதனால பிறட்ட கேட்கணும் அப்படி சொல்லலாம். அவங்களே சொல்றாங்க, ஏன்னா ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, நாங்க ஒரு பயணத்தில் இருந்தோம். எங்கள ஒருவருக்கு தலையில கல்லடிப்பட்டு காயம் ஏற்பட்டுச்சு. குளிப்பும் கடமையா போச்சு அவருக்கு. எங்கிட்ட எல்லாம் மத்தப்பட்டா கேட்கிறாரு, எங்க குளிப்பு கடமை, ஆனா தலையில காயமா இருக்குது, தண்ணி ஊத்துனாக்கா எனக்கு இடைஞ்சல் வரலாம், நான் தயமம் செஞ்சுக்கலாமா? எப்படி உணவுக்கு பாரமா தயமம் செய்யறோம் அந்த மாதிரி குளிப்புக்கு பாரமா தயமம் செய்யலாமா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. எல்லா சஹாபியும் சொன்னாங்க, அதெல்லாம் முடியாதுங்க, கூட தண்ணி இருக்குதுல்ல, தண்ணி இல்லாவிட்டா தயமம் செய்யலாம், இப்ப தண்ணி இருக்குதுல்ல, குளிச்சு தாங்க ஆகணும். அவர் குளித்தார், காய்ச்சல் ஏற்பட்டது. அந்த காய்ச்சலிலேயே இந்த உலகை விட்டும் அவர் மறைந்து விட்டார். ஸல்லல்லாஹு அவங்ககிட்ட சஹாபா மக்கள் வந்தா நடந்ததையெல்லாம் சொல்றாங்க. அப்ப ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அவரை அநியாயமாக கொண்டு போட்டு விட்டது. ஏங்க தெரியாவிட்டா தெரிஞ்சவங்க கேட்க வேண்டியதானுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எங்க சட்டத்தை சொல்லி ஒரு உயிர் அநியாயமா போச்சாங்க. இன்னமா ஷிஃபாவுல் ஐயி அஸ்ஸுஆல், அறியாமைக்குண்டான மருந்து பிறரிடம் கேட்பதுதான். கேட்டு கேட்டுதான் மார்க்கம் அப்படிம்பாங்க அந்த காலத்தில் பெரியவங்க எல்லாம். கேட்க வேண்டியதானங்க. அபூதாலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் பாத்தீங்களா? ஆனா இன்னைக்கு கேட்கிறோம்னு சில பேர் கேள்வி கேட்பாங்க. அவங்க கேள்வி கேட்கறத பார்த்தா இந்த கேள்வி கேட்காம இருக்கிறதே நல்லதாகி போச்சு அப்படின்னு நினைப்போம். அந்த மாதிரிதான் கேள்வி கேட்கிறாங்க. அதத்துல ஒரு ஆள் வந்து கேட்டாரு, அதுல இந்த ஆடு மாடெல்லாம் நம்ம பிஸ்மில்லா சொல்லிதானே அறுக்கிறோம். ஆமா, அது சாப்பிடலாம் தானே? சாப்பிடலாம். இப்ப அடுத்தவர் கேட்கிறாரு, ஒரு ஆடு மாடு தானா செத்து போச்சு, இப்ப அதை சாப்பிடலாமா? அதற்கு சொன்னாங்க, சாப்பிடக்கூடாதுப்பா. இப்ப இந்த ஆளு கேள்வி கேட்கிறாரு, என்ன அசரத்து? மனுஷன் மூத்தாக்கினதை சாப்பிடலான்ட்டீங்க, அல்லாஹ் மூத்தாக்கினதை சாப்பிடக்கூடாதுங்க. பிஸ்மில்லா சொல்லி நாம அறுத்தா நாம மூத்தாக்குறோமா? அதை சாப்பிடலாமா? தானா செத்து போனா அல்லாஹ் தான் மூத்தாக்குறானா, அதை எப்படி சாப்பிடலாம்? சாப்பிடக்கூடாது. நம்ம ஏன் இந்த வித்தியாசம் அவர் கேட்கிறாரு. மனுஷன் மூத்தாக்கினதை சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அல்லாஹ் மூத்தாக்கினதை போய் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கிறார். எப்படிங்க? கேள்வியே தவறு. ஏன் தெரியுமா? இந்த 2 இடத்திலும் மூத்தாக்குறது அல்லாதாங்க. நாம பிஸ்மில்லா சொல்லி அழுத்தாலும் அல்லாதான் மூத்தாக்குறான். மூத்தாக்குறப்போ நம்மகிட்ட இருக்கா? தானா செத்து போனாலும் அல்லாதான் மூத்தாக்குறான். இவருக்கு அந்த ஞானம் இல்லாதனாலதான் இப்படி ஒரு கேள்வியை வைத்து விட்டார். ஏன்? அந்த அறியாமையின் வெளிப்பாடாக. இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்க கூடாது. தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கேட்கணும். சில பேர் மடக்கிறதுக்காண்டி கேள்வி கேட்பாங்க. அப்படி செய்யக்கூடாது. ஏன்னா கேள்வியில் 2 வகை இருக்கு. தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, பிறரை மடக்க வேண்டும் என்பதற்காக, தனக்கு தெரியும் என்பதை காட்டுவதற்காக. சில பேர் ஒரு நாளைக்கு அவங்கள்ட்ட இருக்கும், அவங்களுக்கு தெரியுங்கிற காட்டுறதுக்காண்டி, நான் தெரியுமா உங்களுக்கு தெரியுங்கிறத காட்டுறதுக்காக வேண்டி இப்படிம்பாங்க. இதனாலதான் அல்ல, தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்க கேள்வியை தாராளமாக கேட்கலாம். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல குர்ஆன் இறங்கியது. ஸல்லல்லாஹு தான் ஹதீஸ் சொல்றாங்க, எல்லாம் அரபி மொழி தானே. சஹாபா பெருமக்கள் அரபி மொழியை தான் பேசுறாங்க. ஆனாலும் எல்லா வசனங்களுடைய விளக்கம் அவங்களுக்கு தெரியலையே. நபி ஸல்லல்லாஹு அவங்ககிட்ட தானே வந்து கேட்கிறாங்க. இன்னா அன்ஸல்னா திக்ர, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி கேட்கிறாங்க அல்லவா, நீ துபையின லின்னாஸ் அப்படின்னு சொல்றாங்க. நபி அவர்களே, உங்களுக்கு நாம் குர்ஆனை இறக்கி வைத்தோம், மக்களுக்கு நீங்க தெளிவுபடுத்தி காட்ட வேண்டும் என்பதற்காக. அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேவை. இப்ப பாருங்க, ஒரு வசனம் வந்துச்சு, நமக்கெல்லாம் தெரியும். சஹர் சாப்பாடு எது வரைக்கும் சாப்பிடலாம்? சுபுடைய நேரம் வரைக்கும் சாப்பிடலாம். அப்படிதானே? சுபுடைய நேரம் தான், பாங்கு சொல்றது இல்லை. ஏன்னா சில இடங்கள்ல பாங்க 5 நிமிஷம் கழிச்சு கூட சொல்லுவாங்க, இன்னெல்லாம் பாங்கு சொல்லலேன்னு சாப்பிட்டுலாம் இருக்கக்கூடாது. எப்போ சுபுடைய நேரம் வந்துச்சோ டைம் முடிஞ்சு. அதனாலதான் ரமலான் காலத்துல தெரிஞ்சு வச்சுக்கணும், சுபுடைய நேரம் எப்போ வருது, பாங்கு சொல்றதுன்னு தெரிஞ்ச வேணாம். சப்போஸ் நம்ம லேட்டா பாங்கு சொல்ற என்ன செய்யறது, நமக்கு நோவு கிடைக்காம இருப்பாங்க. அதனால தெரிஞ்சு வச்சுக்கிறேங்க சுபுடைய நேரத்தை ரமலான் மாதத்துல குறிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கிறேன். ஆனா பாங்கு சத்தம் கேட்டுட்டா வாயில் இருந்தாலும் கீழே துப்பிடணும். சாப்பிட்டுட்டே வர்றீங்க, அல்லாஹ் அக்பர் வந்துச்சா வாயில் இருக்கிறேன்னு துப்பிடணும். அதான் வாய் வரைக்கும் கொண்டு போயிட்டோமே, அதே உள்ளுக்கு தள்ளிடுவோம் அப்படின்னு செய்யக்கூடாது. அது போல நீங்க தண்ணி குடிச்சுக்கிட்டே வர்றீங்க, அல்லாஹ் அக்பர் வாயில் இருக்கிற தண்ணியில கீழே துப்பிடணும்.
டைம் முடிஞ்சு போச்சு, நீ உள்ளு வரக்கூடாது, தொண்டைக்குள்ள விட்டு கீழே போடக்கூடாது. இந்த சட்டம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நல்லது, அப்பதான் நோம்பு கிடைக்கும்னு வைங்க. சரி, அல்லாஹ் இந்த சட்டம் குர்ஆனே சொல்றான், குலு வஷரபு ஹத்தா யதபையன லக்குமுல் கைத்துல் அபியது மினல் கைத்தில் அஸ்வதி. நீங்க உண்ணுங்கள், பருகுங்க, கருப்பு கயிறிலிருந்து வெள்ளை கயிறு தெரிகின்ற வரைக்கும் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல வசனத்தை இருக்கிட்டானா. ஒரு சஹாபி என்ன செஞ்சாங்க, அதி இப்னு ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த சஹாபி ஒரு கருப்பு கயிறு எடுத்துக்கிட்டாங்க, ஒரு வெள்ளை கயிறு எடுத்துக்கிட்டாங்க, தலையாணிக்கு கீழே வச்சாங்க. காலை வரைக்கும் பார்க்குறாங்க, ஒண்ணுமே புரியல அவங்களுக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்குறேன், யாரை சொல்லலாம், அல்லாஹ் அப்படி சொல்லியிருக்கிறான், நானும் இந்த 2 கையில எடுத்து தலையாணிக்கிறத தான் வச்சேன், ஒன்றும் புரியலையே அப்படின்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சிரிச்சாங்க. என்னங்க, உங்களுடைய தலைவாணி அவ்வளவு பெருசா, அவ்வளவு விசாலமானதா உங்க தலையன, எப்படிங்க அதை உள்ளுக்க வைக்க முடியும்? ஏன் தெரியுமா, அந்த இறைவன் கருப்பு கயிறு என்று சொன்னது சபாதுல்லை, இரவனுடைய இருட்டு. வெள்ளை கயிறு நல்லா சொன்னால பயாதும் நகார், பகலின் வெளிச்சம். அதான் அர்த்தம். இரவின் இருட்டு அகன்று பகலின் வெளிச்சம் வருகின்ற வரை அதுதான் சுபோடைய நேரம், வைகரை நேரம். அப்ப இவரு கையை கொண்டு உள்ளுக்கு வச்சா அந்த விளக்கத்துக்கு வர பார்த்தா இரவனுடைய இரவின் இருட்டு, எல்லா இருட்டு உலகத்துடைய எல்லா ரெண்டையும் தலையணிக்க வைக்க முடியுமா? பகலுடைய வெளிச்சம், உலகத்துல எல்லா வெளிச்சத்தையும் அந்த தலையணிக்க வைக்க முடியுமா? அதான் சொன்னாங்க, உங்க தலையில அவ்வளவு பெருசாங்க, உலகத்தினுடைய எல்லா இருட்டு வெளிச்சத்தை எல்லாம் உள்ளுக்கு வைக்கிறீங்க. அப்ப கயிறு இல்லை, அந்த கயிறு இல்லை. இங்க யோசிங்க, அந்த சஹாபி யாரு? அரபி மொழி பேசுறவங்க தான். அரபி மொழி தான் தாய்மொழி. ஆனாலும் இந்த வசனத்தை அவங்களாம் புரிய முடியல. அப்ப நம்ம எப்படி புரியுவோம்? அதான் தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த ஹதீஸ் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு மொழியில லாங்குவேஜ் எத்தனையோ அர்த்தம் இருக்கும் ஒரு வார்த்தைக்கு, எல்லா மொழியிலும் இருக்கக்கூடியதான். நமக்கு தெரிஞ்ச ஒரு அர்த்தத்தை வச்சு பிரச்சனை பண்ணாது. படிக்கவே தெரியலையே போனா, சரியா படிக்க தெரியாதவங்களா இருக்கிறாங்கல்ல. தமிழ்நாட்டில் ஒரு ஹோட்டல்ல தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு சர்க்கரை கொடுக்குற பழக்கம் இருந்துச்சு. திடீர்னு சர்க்கரை விலை கூட்டினோன்னா போர்டில் எழுதி போட்டாங்க, இன்று முதல் தோசைக்கு சர்க்கரை இல்லை அப்படின்னு இருக்காங்க. ஒரு ஆள் அங்கே வந்தார், சர்வர் கூப்பிட்டாரு, தோசை கொண்டு வா, கொண்டு வச்சாச்சு. சர்க்கரை கொண்டு வா, போர்டை காமிச்சாரு சர்வர். இவர் பார்த்தாரு, இன்னொரு தோசை கொண்டு வா அப்படின்னாரு. இன்னொரு தோசை வச்சாச்சு. உப்ப சர்க்கரை கொண்டு வா, போர்டை தான் காமிச்சாரு சர்வர். ஆமாப்பா, அங்க என்ன எழுதி வச்சிருக்கீங்க? இன்று முதல் தோசைக்கு சர்க்கரை கிடையாது, அங்கு இன்று முதல் தோசைக்கு அப்படின்னு இருக்குது. இவன் இன்று இங்கிட்டும் முதல் அங்கிட்டும் சேர்த்து விட்டான். இன்று முதல் தோசைக்கு சர்க்கரை கிடையாது, நான் 2ஆவது தோசைக்கு தான் கேட்கணும், கொண்டு வா அப்படிங்கிறான். என்னடா தப்பி தப்பாடு புரியுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அதை அழிச்சுட்டு வேற வகை ஆகிட்டனார். இனிமே தோசைக்கு சர்க்கரை கிடையாது அப்படின்னா அவனும் சும்மா எங்க சர்வ கூப்பிட்டு மேல் தோசை தூக்கிட்டான், கொண்டு வா சர்க்கரைங்க காமிச்சாரு. ஆமா, என்ன எழுதிருக்கீங்க? இனி மேல் தோசைக்கு சர்க்கரை கிடையாது, நான் இப்ப கீழ் தோசைக்கு தான் கேட்கிறேன், கொண்டு வா அப்படிங்கிறான். படிக்க தெரியல, படிக்க தெரியாது. இப்படி ஒண்ணு படிக்க தெரிந்தும் புரியாத உலகம் ஒண்ணு இருக்கிறது. அதுதான் இப்போ நீங்க கேட்டீங்க, ஏன் மதுஹப் வேணும், ஏன் குரான் இருக்குது? நம்ம சொல்லிட்டோம், ஷாஃபிமா ஹனீஃபா சொல்ற விளக்கம் தான் மதுஹப். சரி, இந்த 2 பேரும் குரான் தான் விளக்கம் தர்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஏன் ஆளுக்கு ஒரு சட்டத்தை சொல்லி இருக்கிறாங்க? சில விஷயங்கள், பெரும்பாலான விஷயங்கள் அப்படி இல்லை, எல்லாம் ஒண்ணுதான். ஒரு சில விஷயங்கள்ல ஷாஃபில கூடுன்னு இருக்கும், அனஃபில கூடான்னு இருக்கும். தொழுகை முறையில் கூட சில வித்தியாசங்களை பார்க்கலாம். எல்லாமே குர்ஆனை வச்சுதானே விளக்கம் சொல்றாங்க, ஹதீஸை வச்சுதானே விளக்கம் சொல்றாங்க. அப்ப ஏன் கருத்து வேறுபாடு வருகிறது என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன் அப்படி சொன்னா, ஏன் சொல்லலாம் சொல்லிட்டாங்கல்ல, சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, நான் தொழும்போது எப்படி பாக்குறீங்களோ அப்படி தொழுங்கன்றாங்க. புகார் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இப்பதான் கேட்கறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழும்போது தொழ வேண்டியதானே, ஏன் ஷாஃபி பரான் தொழுறீங்க, ஹனஃபி பரான் தொழுறீங்க, வித்தியாசம் வருதுன்னு கேட்கறாங்க. கேள்வியே தப்பு. ஏன்னா ஷாஃபி மதஹுடைய முறையும் ஹனஃபி மதஹுடைய முறையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த முறைதான். எப்படி தெரியுமா? உதாரணத்துக்கு மட்டும் சொல்றேன். தொழுகையில ஜமாத் நடக்கும், நீங்க வலதுல்லாஹீன் அப்படின்னு இமாம் முடிச்சோன்னா ஆமீன் சத்தம் போடுவாங்க. ஷாஃபி மதஹபை சேர்ந்தவங்க. ஹனஃபி மதஹபை சேர்ந்தவங்க மெதுவா சொல்லுவாங்க. ஏன்? ரெண்டுமே ஹதீஸுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 விதமா சொல்லியிருக்கிறாங்கல்ல, அதனாலதான்
அப்படி ஸல்லல்லாஹு ஆமீன் சொன்னாங்க. ரஃபஅ பிஹா சௌதஹு, தங்கள் சத்தத்தை உயர்த்தி சொன்னார்கள். திருமதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இந்த ஹதீஸை ஷாஃபி இமாம் எடுத்துக்கிட்டாங்க. இன்னும் சில கட்டங்கள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொன்னாங்க. ஹஃபல்லா பிஹா சௌதஹு, தங்கள் சத்தத்தை தாழ்த்தினார்கள், மெதுவாக சொன்னார்கள். இந்த ஹதீஸும் திருமதியில் தான் இருக்கிறது. இந்த ஹதீஸை ஹனபி இமாம் எடுத்துக்கிட்டாங்க. பழகிடுச்சா? நம்ம சத்தம் போட்டாலும் ஹதீஸ் தான், மெதுவா சொன்னாலும் ஹதீஸ் தான். ஹதீஸ் விட்டு எங்க போனோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுத மாதிரி தான் நம்ம தொழுதுகிட்டே இருக்கணும். சரி, கையை உயர்த்தி வச்சுக்கிறீங்களேன். ஷாஃபி மதுபாங்க ஆரம்பத்தில் உயர்த்துவாங்க, நீர் வைக்கும்பொழுது. ஹனபி கூட உயர்த்துவாங்க, பிரச்சனை இல்லை. அதுக்கு அடுத்துதான் ருக்குவுக்கு போகும் பொழுது கையை உயர்த்தி தான் ருக்குவுக்கு போவாங்க ஷாஃபி மதுபை சார்ந்தவங்க. அப்ப ருக்குலேருந்து சமிஅ அல்லாஹு லிமன் ஹம்தா எந்திரிப்பாங்கல்ல, அப்பவும் கையை உயர்த்துவாங்க, பார்த்துருப்பீங்க. இப்படி இருக்கு. ஆனா ஹனபி மதுபை சார்ந்தவங்க ஃபர்ஸ்ட் உயர்த்துறாங்கல்ல நியத்துக்கு, அவ்வளவுதான். அது பிறகு கை உயர்த்த மாட்டாங்க. ஏன்? ரெண்டும் ஹதீஸுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பமாக கை உயர்த்துவாங்க, ருக்குக்கு போகும்போதும் கை உயர்த்துவாங்க, ருக்குவிலிருந்து எழுந்திருக்கும் போதும் கை உயர்த்துவாங்க. இது புகார்ல இருக்கிறது. இந்த ஹதீஸை ஷாஃபி இமாம் எடுத்துக்கிட்டாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பமாக கையை உயர்த்தி கட்டுறாங்கல்ல, அவ்வளவுதான். லம் யர்ஃபா யதைஹி இல்லா மர்ரத்தன் வாஹிதா, ஒரே ஒரு தடவை மட்டும்தான் கையை உயர்த்துவாங்க, மற்ற தடவைகள் கையை உயர்த்தது இல்லை. அபூ தாவூதுல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இந்த ஹதீஸை ஹனபி இமாம் எடுத்துக்கிட்டாங்க. ரெண்டு ஹதீஸ்ல தான் இருக்குது. நீங்க கேட்கலாம், ஏன் ரெண்டுமே ஹதீஸ்ல இருக்குது அப்படின்னு கேட்கலாம். ரெண்டு விதமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி இருக்கிறாங்க, கையை உயர்த்தி இருக்கிறாங்க, உயர்த்தாமலும் இருக்கிறாங்க. அப்படி செஞ்சது இன்னைக்கும் ஹயாத்தா இருக்கிறது மதஹுனால. மதஹ் இல்லைன்னு வைங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செயல் மட்டும் இருக்கும், இன்னொரு செயல் அழிந்து போயிருக்கும். இறைவன் நாடினான் எனது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய எந்த செயலும் கியாமத் நாள் வரைக்கும் அழிந்து விடக்கூடாது, மறைந்து விடக்கூடாது என்று இறைவன் விரும்பினான். மதுஹபுகளை வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செயல்பாடுகளை எல்லாம் இறைவன் பாதுகாத்துக் கொண்டே வருகிறார். மருகமுடைய பலன்களில் இதுவும் ஒன்று என்பதை நாம் புரிஞ்சுக்கிறோம். அதுபோல பெருநாள் தொழுகையை பார்ப்பீங்க. பெருநாள் தொழுகை ஷாஃபி மதஹ்பா இருந்தா ஃபர்ஸ்ட் முதல் ரக்காத்துல 7 தக்பீர், ரெண்டாவது ரக்காத்துல 5 தக்பீர். ஆனா ஹனபி மதஹ்புல எக்ஸ்ட்ரா சொல்லக்கூடிய தக்பீர் முதல் ரக்காத்துல 3 தான், ரெண்டாவது ரக்காத்துல 3 தான். ஏங்க இப்படி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 விதமா செஞ்சிருக்கிறார். முதலாவது ரக்காத்துல 7, ரெண்டாவது ரக்காத்துல 5. ஹதீஸ் திருமதியில் இருக்குது. ஷாஃபி இமாம் எடுத்துக்கிட்டாங்க. அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்ககிட்ட கேட்கப்படுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருநாள் தொழுகையில எப்படி தக்பீர் சொல்லுவாங்க? அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுகப்பிரு ஃபீ ஸலாத்தில் அல்ஹா வல் ஃபித்ரி, ரெண்டுலயுமே ஹஜ் பெருநாள் நோன்பு பெருநாள் 4 தக்பீர்கள். தக்பீரஹு அலல் ஜனாயிஸ், ஜனாஸா தொழுகை எப்படி 4 தக்பீர் சொல்றோம் அந்த மாதிரிங்கிறாங்க. அபூ தாவூதுல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இப்போ நீங்க கேட்கலாம், அதற்கு 3 வேளை எக்ஸ்ட்ரா சொல்றோம், நீங்க இப்போ சொன்ன ஹதீஸ்ல 4 இடத்துல இருக்குது அப்படின்னு கேட்கலாம். 4, ஆனா மொத்தத்துல 4, எக்ஸ்ட்ரா சொன்னதுதான் 3. எப்படி நேற்று வச்சுட்டோமா? அல்லாஹ் அக்பர். ஒன்னாச்சா? எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க 3, மொத்தத்துல 4. ரெண்டாவது ரக்காத்துல எக்ஸ்ட்ரா சொல்றது 3, அப்புறம் ருக்குக்கு போகும்போது 1 சொல்றீங்க, மொத்தத்துல 4. என்ன ஹதீஸ் இருந்தாங்க அதை நினைவில் வைங்க. இமாம்கள் தங்களுடைய சட்ட பையிலில் இருந்து சட்டங்களை எடுத்து தரவே கிடையாது. குர்ஆனையும் ஹதீஸையும் ஆய்வு பண்ணி தான் சட்டங்களை தந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு குர்ஆன் ஹதீஸ் அப்படின்னு சொல்றாங்கல்ல, எந்த ஞானமும் உங்களுக்கு கிடையாது. ஞானம் இல்லாம தான் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுடைய சில கேள்வியை நாங்க கேட்டோமே, நீங்களும் புரிஞ்சுக்கிறோங்கிறீங்களே, நீங்களே புரியலங்கிறீங்களே, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்றீங்களா? சொல்றாங்க. அப்படியா? வல் ஃபஜ்ரி வலையாலின் அஷ்ரின், சுபு நேரத்திலே சத்தியமாக, 10 இரவுகளிலே சத்தியமாக. 10 இரவு எது சொல்லு அப்படின்னு சொல்ல முடியல. எப்படி சொல்ல முடியும்? இமாம் கிட்ட தான் போகணும், அவங்க தான் சொல்லி தரணும். அப்பதான் நான் கேட்டேன், ஏன்பா நீங்க எல்லாம் குரான்னு சொல்றீங்க? உங்களுக்கு தான் கரையும் தெரியல, துறையும் தெரியல, நீங்க எல்லாம் என் படம் ஓட்ட போறீங்க? படம் ஓட்டுற தகுதி மட்டும் இருக்குதா? இல்லை.
கூரை ஏறி கோழி பிடிக்க முடியல, நீங்க உகாண்டா போய் உடுப்பு பிடிக்க போறீங்க. எப்படி உங்களுக்கு முடியும்? தெரிந்தவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்க. அதுதான் நல்லதுங்கிறத பல தடவை நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்க, இப்போ மதஹபைங்க குர்ஆன் இருக்கிறது, குர்ஆன் பின்பற்றினா ஒற்றுமையா இருக்கலாம்ல, ஏன் நமக்கு மத்தியில் பிரிவினை? ஷாஃபி ஹனபி பிரிவினே கிடையாது, நம்ம ஒற்றுமையா தான் இருந்துக்கிறோம். ஷாஃபிக்கு ஒரு நாள் பெருநாள், ஹனபிக்கு ஒரு நாள் பெருநாள் எங்க பார்த்துருக்கீங்களா? இல்ல, பெருநாள் கொண்டாடுவோங்க, ஷாஃபி ஹனபி எல்லாம் சேர்ந்து தான் கொண்டாடுவோம். நோம்பு ஆரம்பிப்போம்ல, ஸ்டார்ட் பண்ணுவோம்ல, ஷாஃபி ஹனபி எல்லாம் ஒரே நாள்ல தான் செய்வோம். எங்கேயா வித்தியாசம் இருக்கா? ஆனா ஒற்றுமை பத்தி பேசுறாங்கல்ல இந்த கூட்டங்கள்லாம், பல பேர்களோடு வந்திருக்கிறாங்கல்ல. என்னங்க பிரிவினை ஷாஃபி அனுப்பியிருந்தாங்க. இன்னைக்கு அவங்க பார்த்தா பல ஜமாத் ஆகி போச்சு. ஏ ஜமாத், பி ஜமாத், சி ஜமாத், டி ஜமாத், சொல்றதுக்கே வாய் வலிக்கும். அது மேல சொல்லிட்டே இருக்க முடியாது, அத்தனை ஜமாத். இப்பதான் நான் கேட்கிறேன், நீங்க சொன்னீங்கல்ல குர்ஆன் சொன்னா ஒற்றுமையா இருக்குன்னு சொல்லி, நீங்க எல்லாம் குர்ஆனை தான் வச்சிருக்கிறீங்க. நீங்க பல ஜமாத்தா இருக்கிறீங்க, உங்க எல்லாருக்கும் ஒரு குர்ஆன் தானே இருக்கு, உங்க எல்லாருக்கும் ஒரு புகாரி தானே இருக்கு. நீங்க எங்க பல ஜமாத்தை பிரிஞ்சீங்க? சொல்வது முடியல. ஆனா ஒரு காலத்துல தத்துவம் பேசினாங்க. சரி, என்னன்னா ஒவ்வொரு அவங்களுக்குள்ள சட்டங்கள் மாறுபடுது. எல்லாத்துக்கும் ஒரு குர்ஆன் தான் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு புகார் தான் இருக்கு. சட்டத்தை பாத்தீங்களா? ஏ ஜமாத்து சொல்லுது ஜகாத்து ஆயில ஒரு தடவை கொடுத்தா போதும். பி ஜமாத் சொல்லுது இல்ல இல்ல ஒவ்வொரு வருடமும் கொடுக்கணும். ஏ ஜமாத் சொல்லுது இந்த பிறை பார்க்கறது அந்தந்த பகுதியில தான் பார்த்தாகணும். பி ஜமாத் சொல்லுது இல்ல இல்ல சர்வதேச பிறை. ஏ ஜமாத்து தத்தம் பகுதி பிறை, பி ஜமாத்து சர்வதேச பிறை. சவுதியில பார்த்துட்டா இங்க போகுது, இங்க பார்க்கணும் அவசியம் கிடையாது. ஒன்னா யாரு? குர்ஆன் ஹதீஸ் அப்படி சொல்றதுதான். அதே போல சிறுதி என்பதே இல்லை. ஏ ஜமாத்து சிறு இருக்க நம்பன அது சிறுக்கு. பி ஜமாத் சொல்லுது சிறு உண்டு, அதை மறுத்தை நீ குஃபுரு. யார்? அவங்களுக்கு மத்தியில நம்ம ஒதுக்கல, இந்த 2 பேர் சொல்ற உண்மைதான் சொல்லணும். அடுத்து குர்ஆனிலே எடுத்து பிழை ஏ ஜமாத்து, பி ஜமாத் எடுத்து பிழையெல்லாம் இல்லை. ஜும்மாவுக்கு முந்தின சுன்னத் இருக்கா? உண்டு ஏ ஜமாத்து, இல்லை பி ஜமாத். என்னங்க குர்ஆன் ஹதீஸ் பின்பற்றினா ஒற்றுமையா இருக்கலாம், ஷாஃபி ஹனபி பிரிவினைன்னு சொல்லி ஆளுக்கு ஒரு சட்டை சொல்றீங்க. நான் ஏ பின்னு நிக்கிறேன், போகல இன்னும் சீக்கலாம், டீக்கலாம் போகல, போனா இன்னும் இருக்குது. அது ஒண்ணு மட்டும் சொல்லவா? பெருநாள் வச்சுக்கோங்க, நம்ம எல்லாம் ஒரே நாள் தான் பெருநாள். இப்ப அந்த ஜமாத்து யாரு? குர்ஆன் சத்தம் போட்டுக்கிட்டே நடந்தாங்கல்ல, மூச்சு முட்டு ஒரு தடவை. அவ்வளோ தெரியுமா? 3 நாள் பெருநாள், 3 நாள் பெருநாளுங்க. ஏ ஜமாத்துக்கு ஒரு நாள் திங்கக்கிழமைன்னு வைங்க, பி ஜமாத்துக்கு செவ்வாய்க்கிழமை பெருநாள், சி ஜமாத்துக்கு புதன்கிழமை பெருநாங்க. ஒரு ஊருக்குள்ள இந்த கொடியத்தை எங்கேயா கேட்டிருக்கோமா? சரி, ஊருக்குள்ள அல்ல, வீட்டுக்குள்ளேயே கணவன் ஏ ஜமாத்து, மனைவி பி ஜமாத்து. கணவர் இன்னைக்கு நோக்க விட்டுட்டாரு, பெருநாள் கொண்டாடுறாரு. அவங்க பி ஜமாத்து மனைவி அவங்க பாவம், அவங்க நோக்க வச்சுட்டு இருக்கிறாங்க. இவர் நல்லா வட்டில் போனா சாப்பிடுறாரு, அவங்க பட்டினியா கிடக்குறாங்க பாவம். ஒரே வீட்டுக்குள்ள என்ன இதான் ஒற்றுமை? என்னமோ மதம் விட்டு வந்தா ஒற்றுமை. நீங்க வீட்டுக்குள்ளேயே கூறு போட்டு வச்சீங்க எல்லாத்தையும். மதம் இறைவன் நமக்கு தந்த மாபெரும் ஞானம். எல்லாத்தையும் பிதத்துன்னு ஆக்கிட்டாங்க. இந்த கூட்டம் வணக்கத்தையெல்லாம் பிதத்து ஆக்கிட்டாங்களே. ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்துச்சுங்க, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு யாரு எந்த நோயில போனாலும் சரிதான், வந்த நோயாளியுடைய சட்டையை கழட்டி வாயில தெர்மாமீட்டர் வச்சு உட்கார வச்சிருவாங்க. ஒரு ஆள் வயிற்று வலின்னு வருவான், அவனுக்கு அப்படிதான். ஒரு ஆள் வந்தான் காலில் முள்ளு குத்திருச்சு, அவனுக்கு அப்படிதான். எல்லாம் வரிசை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இவன் சொன்னா என்னங்க அநியாயமா இருக்குது, காலில் முள்ளு குத்திருந்தானே சொன்னேன், என்னையும் இப்படி உட்கார வச்சாங்க அப்படின்னா. அதுக்கு அவன் சொன்னா ஓ நிலமா பரவாயில்லைப்பா, நான் லெட்டர் கொடுக்க வந்த போஸ்ட் மேல என்னையும் இப்படி உட்கார வச்சு விட்டாங்க. எல்லாரும் ஒரே ட்ரீட்மெண்ட். அந்த மாதிரி இவங்களுக்கு எல்லாத்தையுமே விஜாத் விஜாத் விஜாத், பேசினா விஜாத், நடந்தா விஜாத், உட்கார்ந்தா விஜாத், அது விஜாத், இது விஜாத். கூப்பிட்டங்கவா எது விஜாத் இல்லைன்னு சொல்லிட்டு போ. எல்லாத்தையும் விஜாத் விஜாத்துக்கிற வணக்க வழிபாடை கூட விஜாத் ஆகிட்டாங்க. ரமலான் மாதத்துல 20 ரக்காத் தொழுகிறோம்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்தேங்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லி ஃபீ ரமலான் 20 ரக்அத்தன் வல் வித்ர. இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்திலே
20 ரக்காத்துகள் தொழுவார்கள், வித்தரையும் தொழுவார்கள். பைஹகியிலே, தபரானியிலே, இப்னு அபி ஷைபாவிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நம்ம எல்லாம் தொழுறோம். அதான் மதுஹப். மதுஹபை பின்பற்றதுனால இறைவன் நமக்கு செய்த அருள் வளம் இது, மாபெரும் நிஅமத் இது. மதுஹபை மறுத்ததனால இந்த தராவியை தொழுகின்ற பாக்கியத்தை இழந்து நிற்கிறது கூட்டம். பாருங்க, 20 தொழுகிறோமா, அத்தியத்தில் இருக்குதா? அதே போல பாருங்க, பராத் இரவு வரும், இரவெல்லாம் நின்று வணங்குவோம், பகல்ல நோன்பு வைப்போம், செய்யணும்ல. இப்போ ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னதுங்க, அதாங்க செய்யறோம். பூமு லைலஹா வஸூமு நஹாரஹா, பராத் இரவுல நின்று வணங்குங்க, பகல்ல நோன்பு வைங்க. இப்னு மாஜாவில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். மதுஹப் இருக்கிறதுனால எவ்வளவு பாக்கி வரும் பாத்தீங்களா? மதுஹப் வேணாம் சொன்னதுனால இப்படி ஒரு நல்வணக்கம் செய்கின்ற நசீபை இழந்து நிற்கிறது அந்த கூட்டம். கேட்டா என்ன, தஸ்பீஹ் தொழுகை அப்படிதான் இப்னு மாஜாவில் இருக்கிறது. இதை இல்லைங்கிறாங்க. கேட்டா இந்த ஹதீஸ் எல்லாம் இருக்குங்க அப்படின்னா, இருக்குது, அது பலவீனமான ஹதீஸ். இப்படி சொல்ற அருகதை உங்களுக்கு இருக்கா? நான் கேட்டேன், பலவீனமான ஹதீஸ் சொல்ற தகுதி உங்களுக்கு இருக்கா? இல்ல. ஏன்? நெஞ்சில கை கட்டுறாங்கல்ல, பக்கா பலவீனமான ஹதீஸுங்க. இதை சையன்னு நிரூபிக்க முடியுமான்னு கேட்டுக்கிட்டே இருக்கும் பல வருஷமா. பலவீனமான ஹதீஸை வச்சுக்கிட்டு நெஞ்சில கை கட்டிக்கிட்டு நாம் செய்யற வணக்க வழிபாடுக்கு போய் பலவீனம் சொல்லலாமா? அதாவது நீங்க பலவீனமான ஹதீஸ் சொல்றதா இருந்தா நெஞ்சில கை கட்டிங்கல்ல, அது கீழே போடுங்க, அதுக்கு பிறகு சொல்லுங்க பலவீனம், அப்புறம் பார்த்துக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த எத்தனை கலா தொழுகை இல்லை என்கிறாங்க. எவ்வளவு ஒரு அநியாயம். இப்போ தொழில் விட்டுட்டோம், அது கலா செய்யறோமோ அது இல்லையா? சோம்பேறிகளுக்கு தானே ஒரு மதப்பு மாதிரி உண்டாக்கி வச்சிருக்காங்க. சட்டம் பாத்தியா? அதெல்லாம் இல்ல, கஞ்சம் பார்த்தான், இந்த இதான் எனக்கு தேவைன்னா. தராவி தொழில் இல்ல, கல்லா தொழில் இல்ல, சோம்பேறி பார்த்தான், இதை தாங்க ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க. அவனுக்கு வசதியா போயிடுச்சு. கல்லா தொழில் இல்லைங்களாமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்லா தொழுகை நிறைவேற்றி இருக்கிறார்கள். விடுபட்டது திருமீரை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹந்தக் யுத்தத்தில் விடுபட்ட லோகர் தொழுகை, அசர் தொழுகை, மக்ரிப் தொழுகை மூணையும் இஷாவுல கல்லாவா நிறைவேற்றாங்க. இப்படியெல்லாம் இருக்கிறதுல ஏன் இருக்க இல்லைங்கிறீங்க? இப்ப பாருங்க, மதுஹப் எவ்வளவு பெரிய நியமத்தாக கிடைத்திருக்கிறது. இன்னும் மதுஹப் வச்சனால எவ்வளவு பெரிய கொடூர சட்டங்கள் அல்லாஹ்வுடைய வேதம் குர்ஆன் இருக்கு. சுத்தமா இருந்ததுதான் தொடரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, லா யுமஸ்ஸல் குர்ஆன இல்லா தாகிரும், பரிசுத்தமானவங்க தான் குர்ஆனை தொடணும். மொத்தாவிலே தாரகுத்தனிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், ஒது இருந்தா தான் குர்ஆனை தொட முடியும். அண்ணன் நீங்க ஒது இல்லையா, குர்ஆனை ஓதலாம், அந்த சட்டம் வேற. இப்ப நீங்க யாசின் மனப்பாடமா இருக்கு, அதே போல அலுமுசலா மனப்பாடமா இருக்கு, ஒது இல்லை, ஓதலாம். ஏன்? ஓதுவதற்கு ஒது தேவையான கட்டாயம் கிடையாது, குர்ஆனை தொடுவதற்குத்தான் தேவை. அதே போல நீங்க தர்ஜமா தொடலாமா, அந்த குர்ஆன் இல்லை. அதே போல தப்சீர், அரபியிலே தப்சீர் இருக்கு, அதை தொடலாம், ஒது இல்லாம தொடலாம், ஏன்? குர்ஆன் இல்லை, தப்சீர். அதே போல மாத விலக்குள்ள பெண்களாக இருந்தாலும் குளிப்பு கடமையானவர்கள், அது ஆண்கள் பெண்கள் இருந்தாலும் குர்ஆனை ஓதவும் கூடாது. இதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, லா தக்ரவுல் ஹாயிது வலல் ஜுனுபு ஷைஅம் மினல் குர்ஆன். மாத விலக்குள்ள பெண்களும் குளிப்பு கடமையானவர்களும் குர்ஆனில் எந்த பகுதியையும் ஓதக்கூடாது. திருமதியில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறாங்கல்ல. ஆனா அந்த கூட்டம் யாரு? மதுஹபை மறுக்கிற கூட்டம் சொல்லுது, சொல்லுவதற்கு கூட நாவு கூசுது, மாத விலக்குள்ள பெண்கள் குர்ஆனை ஓதலாம் என்கிறார். குளிப்பு கடமையா இருந்தா ஓதலாம் என்கிறார். எப்படிங்க? அல்லாஹ் ஒரு வேதம் அல்லவா இது? ஒரு மனிதன் புத்தகம் எழுதினான், யார் வேண்டுமானாலும் தொடலாம், யார் வேண்டுமானாலும் படிக்கலாம். குர்ஆனும் அப்படியா? யார் வேண்டாம் தொடலாமா, யார் வேண்டாம் படிக்கலாமா? மனிதன் எழுதிய புத்தகத்திற்கும் இறைவனுடைய வேதம் குர்ஆனுக்கும் வித்தியாசம் இல்லையா? வித்தியாசம் இல்லை என்று சொல்லுங்க அந்த கூட்டம். இப்ப புரியுதா? மதுஹப் இறைவன் நமக்கு எவ்வளவு பெரிய நிஅமத்தாக தந்தான் என்று. குர்ஆனை ஒது இல்லாமல் சுத்தம் இல்லாமலும் தொடலாம் என்று சொன்னா அவர்கள் யாருக்கு எதிராக இந்த கருத்தை கூறுகிறார்கள்? நமக்கு எதிராக கூறுகிறார்கள்? இல்லை, இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக கூறிக்கொண்டிருக்கிறார். யார் வேணுமானாலும் குர்ஆனை தொடலாம் என்கிறார்களே, அவர்கள் நமக்கு எதிராகவா போர் தொடுக்கிறார்கள்? இல்லை, இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக போர் தொடுக்கிறார்கள்.
ஒது இல்லாண்டா குர்ஆனை தொடாதேங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ தொடுங்கிறது இந்த கூட்டம். மாத விளக்குள்ள நிலையில் இருந்தாலும் குளிப்பு கடமையா இருந்தாலும் குர்ஆனை தொடாதே ஓதாதே என்று சொல்கிறார்கள் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தொடு ஓது என்று சொல்கிறது இந்த கூட்டம். இப்ப இறைவன் நமக்கு எவ்வளவு பெரிய நியமத்தா மதம் தந்திருக்க பாத்தீங்களா? அதனாலதான் நான் சொல்றேன். அப்ப குர்ஆனை படியுங்கள், ஓதுங்கள், அதை தெரிந்தவன் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். நீங்களா படித்து புரியணும்னா அது முடியாதுங்க, எல்லாருக்கும் எல்லாம் முடியாதுல்ல. ஒரு வார்த்தைக்கே பல அர்த்தம் இருக்குது எல்லா லாங்குவேஜ்லயும். குர்ஆன்லயும் அப்படித்தான், வசனத்துல ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தம் இருக்கும். அது எப்படி புரிஞ்சு கொள்ள முடியும்? இப்போ உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா, தமிழ்ல சொல்லுவோமே, ஒரு ஆளு மனைவிட்ட எனக்கு பாயாசம் செஞ்சுக்க ஆசையா இருக்குமா செஞ்சுதான் அப்படின்றாரு. இந்த அம்மாவும் சரிங்க அப்படின்னு அடுப்பாங்கரைக்கு போயிடுச்சு. கொஞ்ச நேரம் கழிச்ச உடனே ஒரு தரம் 2 தரம் அப்படின்னு ஏலம் போடுற சத்தம் கேட்டுச்சு. இப்படி யோசிச்சாரு, என்னடா இது நம்ம பாயசம் தானே செய்ய சொன்னா இவங்க ஏலம் போட்டு விளையாடுறாங்கன்னு போய் பார்த்தாரு. அந்த அம்மா கையில சமையல் செய்வது எப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்கு. அந்த புஸ்தகத்துல ஒரு பக்கத்துல பாயாசம் தயாரிக்கும் முறை அப்படின்னு போட்டிருக்கு. அதை பார்த்து பார்த்து இந்த அம்மா தயார் பண்ணிக்கிட்டே வருது அந்த பாயாசத்தை. கடைசியில எழுதிருச்சு, பாயாசம் கொதி வந்த பிறகு ஏலம் போட்டு இறக்கவும் அப்படின்னு இருக்கு. இந்த அம்மா ஒரு தரம் 2 தரம் பாயாசம் சாப்பிட முடியுமா? அங்க ஏலம் போடுதல், ஏலக்காய் போடுதல். இப்ப தமிழ் அப்படி இருக்குதுல்ல, அதே போலதான் அரபியிலையும் அந்த அர்த்தம் தெரியாதனால தானே தொழுகையை விரல் அசைச்சுக்கிட்டே இருக்கிறதுனால அர்த்தம் தெரியாதனால வந்து ஏற்பட்ட விளைவு விபரீதம்னாலங்க. நம்ம இஷாரா செய்யறோம், சிலதான் சொன்னது தொழில் அத்தியாவசியம் ஆட்டிக்கிட்டே கிடக்குறாங்க. எங்க இருக்கிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஷார பிஸ்மஇஹி, தங்களுடைய விரலை கொண்டு சமிக்கை செய்வார்கள், சுட்டி காட்டுவார்கள். முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அதான் நம்ம என்ன செய்யறோம், சுட்டி காட்டும். ஷாஃபி மதம் வந்தா கடைசி வரைக்கும் அப்படியே வச்சிருப்பாங்க, சுட்டி காட்டியபடியே இருப்பாங்க. ஹனஃபி மதம் சுட்டி காட்டி கீழே போட்டுருவாங்க. ஆனா சுட்டி காட்டுவதுதான். ஆனா அந்த ஜமாத் என்ன செய்யறாங்க, விரலை போட்டு அசைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இது அவர்கள் தவறா புரிந்தது. ஏன்னா யதுஉ பிஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தப்பட்டதுல ஒரு ஹதீஸ் இருக்கு, யுஹர்ரிகுஹா யதுஉ பிஹா அவங்களோட ஒரு வாசம் இருக்கு. நசாயில அபூ தாவூதுல இருக்கு. இதைத்தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரலை அசைப்பார்கள், துஆ செய்வார்கள் இருக்கு. யதுஉ பிஹாவுக்கு இந்த கூட்டம் அர்த்தம் வச்சுச்சு, யாரையோ அழைப்பது போல அசைப்பார்கள், யாரையோ அழைப்பது போல. யாரையோங்கிற வார்த்தை அங்க கிடையாது அந்த ஹதீஸ்ல. யாரு எங்க இருக்கு போடுவாங்க, யாரு எங்க இருக்கு காமிங்க. அழைப்பது போல, போலங்கிற வார்த்தை அந்த ஹதீஸ் எங்க இருக்கு போடுவாங்க காமிங்க. எதுவும் இருக்கு, அதை அழைப்பான்னு அர்த்தம் வைக்கலாம், துஆ செய்வான்னு அர்த்தம் வைக்கலாம். நீங்க யாருங்கிறத அங்க ஃபிட் பண்றீங்க. எப்பவுமே அவங்க அப்படிதான், தேவையில்லைன்னா கட் பண்ணுவாங்க, தேவைன்னா இல்லாததை ஃபிட் பண்ணுவாங்க, அவங்களுடைய வழக்கம். அந்த மாதிரி யாரையோ போல அதெல்லாம் கிடையாது. எதுவும் துவா செய்வார்கள். ஏன் அத்தையார் ஃபுல்லா துவா தான். இவங்க அழைத்தேன்னு அர்த்தம் வச்சாங்க. நான் சொன்னேன்ல, ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தம் இருக்கும், வேண்டாத அர்த்தம் வச்சு விட்டாங்க. அதனாலதான் இந்த அர்த்தம் நான் சொல்லலை. நீங்க என்ன சொல்றீங்க துவான்னு? நாங்க அழைத்தேன்னு அர்த்தம் தான் வைப்போம் அப்படின்னு அவங்க சில பேர் சொல்லலாம். இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸை பதிவு பண்ணிட்டு விளக்கம் சொல்றாங்க. அல் முராது பித் தஹரீகி, இந்த ஹதீஸ்ல அசைத்தல் அப்படி அர்த்தம் வருதுல, அசைப்பார்கள் இருக்கிறா இல்ல, அசைத்தல் என்பது அல் இஷாரத்து பிஹா, சமிக்கை செய்வதுதான். லா தக்ரீரு தஹரீகா, அசைத்துக் கொண்டே இருத்தல் என்பதல்ல. இவ்வளவு விளக்கம் யாரு ஹதீஸை பதிவு பண்ணிமா அவங்க சொல்றாங்க. அசைத்தாலும் அசைச்சுக்கிட்டே இருக்கிறாதப்பா, சமிக்கை செய்வது கூட அசைவு. நான் கூட வச்சிருக்க விரல சமிக்கை செய்ய விரும்புறேன், விரல அசைச்சாதான் முடியும். விரல அசைக்காவிட சமிக்கை செய்ய முடியுமா? முடியாது. அந்த அசைவு தான். அசைச்சுக்கிட்டே உட்காந்து வழங்கிறாத அப்படின்னு அவங்க கருத்தாவும் சொல்லாம அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பதிவு பண்ண ஹதீஸை கொண்டு வர்றாங்க. ஏன்னா அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு பெருமையான சஹாபி. அவங்க சொல்றாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுஷீரு பி இஸ்பஇஹி, தங்களுடைய விரலை கொண்டு சுட்டி காட்டுவார்கள். இதா தஆ, துஆ ஓதினால். இதெல்லாம் பாயிண்ட், அதுதான் அவங்க பாயிண்ட். வலா யுஹர்ரிகுஹா, அசைத்துக் கொண்டே இருக்க மாட்டார்கள். அபூ தாவூத் பதிவு செய்யப்பட்டாங்க, அசைச்சுக்கிட்டாலும் இருக்க மாட்டாங்க அப்படி சொல்லி இருக்கிறாங்க அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. ஆனா இந்த ஹதீஸ்ல அசைத்தல் வருது, அது சுட்டி காட்டுவதற்குண்டான அசைவு தான். இவ்வளவு தெளிவா இருக்கும் பொழுது அசைத்தல் அறிவு ரீதியில பார்த்தாலும் பொருந்தலைங்க.
அறிகுறியை பார்த்தாலும் அல்லாஹ் ஒருவன் தானே காட்டுறோம். அல்லாஹ் ஒருவன் மனசா நம்புறோம், வார்த்தையாக சொல்றோம், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வார்த்தையாக சொல்றோம், நம்ம உடல் உறுப்பாலும் சொல்றோம் அல்லாஹ் ஒருவன் தான். அப்படியானா அல்லாஹ் ஒருவன்கிறதுல உறுதியா இருக்கணுமா சந்தேகத்தில் இருக்கணுமா? நீங்க இப்படி காமிச்சா தானே உறுதி. நீ அங்க போய் வரல ஆட்டிக்கிட்டே இருந்தா எனக்கு சந்தேகமா இருக்குன்னு அர்த்தம் வந்துடும். அல்லாஹ் உறுதியா இருக்கிறது ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதனால இமாம்களுடைய அருமையை இப்போதுதான் நாம் புரிகிறோம். எவ்வளவு அற்புதமான இது. ஆய்வு செஞ்சுதான் சொன்னாங்க. உதாரணத்துக்கு பாருங்க, ஒரு பெண்மணி இமாம் கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க. மாத விலக்குள்ள பெண்மணி ஒரு பெண் மையத்தை குளிப்பாட்டலாமா? பெண் மையத்தை குளிப்பாட்டணும். குளிப்பாட்ட பெண்மணி வந்து மாத விலக்குல இருக்காங்க. அந்த நிலையில அந்த ஜனாதாவை குளிப்பாட்டலாமா? இதுதான் கேள்வி. ஹதீஸ் கலை இமாம் சொன்னாங்க, இதுக்கு நேரடியா ஹதீஸ் எங்களுக்கு இல்லைங்க, அங்க போய் கேளுங்கன்றாங்க. அது ஃபுகஹாக்கள், சட்டக்கலை நிபுணர்கள். இந்த பொண்ணு அங்க போனாங்க, கேள்வியை வச்சாங்க. அவங்க சொன்னாங்க குளிப்பாட்டலாமே அப்படின்ட்டாங்க. அந்த பெண்ணு போயிடுச்சு. இந்த ஹதீஸ் கலை இமாம்கள் கேட்டாங்க, என்னங்க நீங்க குளிப்பாட்டாலும் சொன்னீங்க, எதை வச்சு சொன்னீங்க? எல்லாம் நீங்க சொன்ன ஹதீஸ் தாங்க, நாங்க சொன்னோம். அப்போ ஹதீஸ் அறிவிக்கவே இல்லையே, நீங்க ஒரு ஹதீஸ் சொன்னீங்க, என்ன தெரியுமா? அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட சொன்னாங்க, ஆயிஷாவே அந்த முஸல்லாவை எடு. இந்த சொல்வதற்காக வேண்டி நம்ம பயன்படுத்தோம்ல வீட்டிலாம் முஸல்லா, அந்த அரபி மொழியில சஜ்ஜாதான் தான் சொல்லணும். ஆனா நம்ம வழக்கத்துல முஸல்லாங்கிறோம். அதுக்காக கூட சொல்றேன், அந்த முஸல்லாவை எடுமான்னாங்க. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, யார சொல்லலாம், நான் மாத விலக்குள்ள நிலையில இருக்கிறேன், அது போய் எப்படி தோன்றது அப்படின்னாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன்னுடைய ஹைல் உனது கையிலே இல்லை. லைஸத் ஹைலத்துகி ஃபீ யதிகி, உன்னுடைய மாத விலக்கு என்பது உன் கையில கிடையாது, எடுத்துட்டா அப்படின்னாங்க. இந்த ஹதீஸை வச்சுட்டு தான் நாங்களும் சொன்னோம், மாத விலக்குள்ள பெண்ணா இருந்தாலும் மையத்தை குளிப்பாட்டலாம், ஏன் அவங்க கையில மாத விலக்கு இல்லை, இந்த ஹதீஸை வச்சு தான் நாங்க சொன்னோம் அப்படின்னாங்க. இப்ப ஆய்வு செய்துட்டு தான் இமாம்கள் நமக்கு சட்டத்தை தந்திருக்கிறார்கள். ஆனா இந்த ஆய்வு இல்லாதவர்கள் எல்லாம் நாங்கள் குர்ஆனை படிப்போம் பின்பற்றுவோம், குர்ஆனை படிப்போம் பின்பற்றுவோம் அப்படிங்கிற முடியாது. பிறகு சொல்லி செய்யுங்க, ஏன்னா வாழ்க்கையில வீணா போயிடும், இன்னத்தோட வளர்த்து வர முடியாது என்பதை நான் நினைவூட்ட விரும்புகிறேன். நம்ம பிள்ளைகளுக்கு மதுஹபுடைய அவசியத்தை எடுத்து சொன்னாங்க, அது ரொம்ப முக்கியமான ஒன்று. மதுஹபை பின்பற்றணும், அது அவசியம் என்ன? சின்ன பிள்ளைகளையே சொல்லணும், அவங்க பிஞ்சி உள்ளத்துல பதிய வச்சிடணும். இந்த காலத்து பெண்கள் அது விவரமா இருக்கிறாங்கல்ல, அதே போல பிள்ளைகளும் விவரமா இருக்கிறாங்கல்ல, அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்த வேண்டியதானே. இந்த கால பிள்ளைகளை ஏமாற்ற முடியாது. ஸ்கூலு கூட்டிட்டு போறாரு தாத்தா, அப்பா அவர் சொல்றாரு, பேரண்ட் சொல்றாரு, அந்த புக்கை பேக்க தாத்தா நான் தூக்கிட்டு வர்றேன். வேணாம் தாத்தா, நான் தூக்கிட்டு வர்றேன். சரி, அந்த லஞ்ச் பாக்ஸ் இருக்குதுல்ல, அதையாவது தாத்தா நான் எடுத்துட்டு வர்றேன். வேணாம் தாத்தா, நான் எடுத்துட்டு வர்றேன். சரி, இந்த வாட்டர் பாட்டில தேவைண்டா, அதை நான் எடுத்துட்டு வர்றேன். வேணாம் தாத்தா, அதையும் நான் எடுத்துட்டு வர்றேன். இந்த எடுத்து போய் சொன்னாரு, இப்படி எல்லாத்தையுமே எடுத்து வந்தா நான் என்னத்தை தான் எடுத்துட்டு வர்றது? அவன் சொன்னா, என்ன தூக்கிட்டு வாங்க தாத்தா அப்படின்னா. அப்ப எல்லாரும் முடிஞ்சு போச்சு. அப்ப தனித்தனியா கிடையாது, இவனை தூக்கிட்டா எல்லாத்தையும் சேர்த்துக்கிற மாதிரிதான். அந்த மாதிரி விவரமானது இருக்கிறாங்க. மதுவுடைய அவசியத்தை சொல்லுங்க, சின்ன பிள்ளையே சொல்லிடுவாங்க, வருமான நேசிப்பது, இமாம்கள் மதிப்பதை சொல்லிடுவாங்க. இன்னொரு விஷயம், இந்த ராத்திபத்துல் ஜலாலியா மாநாடு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மலேசியாவினுடைய பிரதான கலீஃபாவாக அல்ஹாஜ் மௌலானா மௌலவி அல்லாமா முஹம்மது ஹமியாமுல்லா பாக்கவி ஹஸரத் பிறந்தவை அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இறைவன் அவர்களை இதற்காக தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்றுதான் சொன்னாங்க. இவர்கள் சிறு வயதாக ஓதிக்கிட்டே இருந்தாங்கல்ல பாக்கியாத்துல, அங்கேயே இவர் உஸ்தாத் முஸ்தபா கோயா தங்கள், அவங்க ஏற்கனவே ராத்திபு ஜலாலியாவுக்கு இஜாசத்து பெற்றவங்க. யாரு? ஷேகு நாயகம் அவர்களுடைய மாநாடு ஜல்பத்து நாயகப்பட்டவங்க. அவங்கள்ட்ட அப்போதே இஜாசத்து வாங்கியவர்கள் நமது ஹஸரத் பெருந்தகை அவர்கள். அப்ப காலமெல்லாம் அது ஆர்வமா இருக்கிறாங்க. அந்த அரூசியா மதரசா இமாமுல் ஆஸம் மாப்பிள்ளை தானே இந்த ராத்திபு ஜலாலியா உருவாக்கினாங்க. அவங்க உஸ்தாதாக இருந்த மதரசா அரூசியா மதரசா. அந்த மதரசாவிற்கு சில மாணவராக இருந்த பருவத்திலேயே போய் வந்தார்கள் ஹஸரத் பெருந்தகை அவர்கள். இவர்கள் ஓதுகின்ற போது கிதாப் வாங்குவதற்காக உதவியும் அடைந்திருந்தார்கள் அந்த ஷேகனாக அவர்கள். இப்படியெல்லாம் நடக்குதுல. இப்படி இருக்கும் பொழுது அல்லாமா மௌலானா மௌலவி தைக்கா ஷுஐப் ஆலிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த மலேசியாவுக்கு வர்றாங்க. வந்து அவர் முரீது பிள்ளைகிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, இந்த ராத்திபத்துல் ஜலாலியாவை
மலேசியா முழுவதும் கொண்டு போய் சேர்க்க ஒரு பிரதானமான ஹலீஃபா ஒன்று தேவைப்படுறாங்க. அவங்க சுன்னத் ஜமாத்து கொள்கையிலே பிடிப்போடு இருக்கணும், ஆலிமாவும் இருக்கணும், ராத்திபத்துல் ஜலாலியா மீது ஆர்வம் உள்ளவனாக இருக்கணும். அதே போல ஒரு உயர்ந்த குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருந்தால் ரொம்பவும் நல்லது என்று சொல்றாங்க. அவன் நான் சபையில இருந்த ஒரு முடிவு சொன்னாங்க, நீங்க எதிர்பார்த்தவங்க போல ஒருத்தங்க இருக்கிறாங்க. யார் அது? ரமத்தல்லாலி கேட்கிறாங்க. பாக்கவி ஹலால் பெருந்தகை அவர்களை அங்கே அறிமுகப்படுத்துகிறார் அந்த முடி. இப்படிப்பட்டவங்களை தான் நான் தேடினேன். ஒரு தகுதி மிக்கவரை நான் கண்டுபிடித்து விட்டேன் என்று நமது அல்லாமா மௌலானா மௌலவி ஹுமியானுல்லா பாக்கவி ஹலால் பெருந்தகை அவர்களுக்கு ஹிலாபத்து கொடுத்தார். அப்படிதான் வந்தது. இன்றைக்கு அந்த ஹிலாபத்தை மையப்படுத்தி மிக பிரமாண்டமான நிகழ்வுகளை எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தகுதியானவர்களுக்குத்தான் இந்த ஹிலாபத்து பதவி வந்திருக்கிறது. மிக தகுதியானவர்களுக்குத்தான் வந்து சேர்ந்திருக்கிறது. இல்லை, மிக மிக தகுதியானவர்களுக்குத்தான் இந்த பதவி வந்து சேர்ந்திருக்கிறது. அதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? மிக தகுதி என்பதற்கு இப்போது நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த ராத்திபத்துல் ஜலாலியா மாநாடு தாங்க. வருடந்தோறும் சிறப்பாக நடக்கிறாங்க. ஒவ்வொரு வருடமும் மெருகு கூடிக்கொண்டே போகிறது. இதுக்கு முன்னால அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க, எவ்வளவு சிறப்பா எல்லாம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கலாம். பாத்தீங்கன்னா இன்னும் பட்டு தட்டி எல்லாம் நகரங்கள் கிராமங்கள் எல்லாம் இந்த ராத்திபத்துல் ஜலாலியாவை கொண்டு போய் சேர்த்துக் கொண்டே இருக்கிறார்கள். நேற்றைய தினம், இன்னைக்கு மாநாடு, நேற்று அசருக்கு பிறகு ஒரு இடத்துல இந்த பிரான்கிலேயே ராத்திபத்துல் ஜலாலியா அவங்க தலைமையில். அப்படின்னா பாருங்க, நாளைக்கு மாநாடு இன்னைக்கு நடத்துறாங்க. அப்படி எல்லா இடங்களிலும் அந்த தக்கால் லப்பே ஹாஜாங்க சென்னையில் அவங்க தான் ராத்திபத்துல் ஜலாலியாவுக்கு அகில உலக அமைப்பாளர். நம்முடைய ஹதரத் பெருந்தகை அவர்கள் உஷார் அவர்கள் சென்னை வந்துட்டா அவங்க சந்திப்பாங்க. அப்படி ஒரு தடவை அவங்க ராத்திபத்துல் ஜலாலியாவை அங்க நடத்தினாங்க. தக்கால் லப்பே ஹாஜா அவர்களும் மரியாதைக்கு ஹதரத் அவர்களும் நானும் அதில் பங்கெடுத்தேன். மூச்சுக்கு மூச்சு, பேச்சுக்கு பேச்சு ராத்திபத்துல் ஜலாலியா என்றே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஹதரத் பெருந்தகை அவர்களுடைய வாழ்நாளை அல்லாஹ் நீடித்து வைப்பானாக. அவர்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுத்தருவானாக. மனசுக்கு ராகத்தையும் சந்தோஷத்தையும் அல்லாஹ் வழங்கிடுவானாக. நல்ல உடல் ஆஃபியத்தை தந்தருவானாக. இந்த மாநாட்டிற்காக யாரெல்லாம் உதவி செய்தார்களோ அந்த பெரியவர்கள் உழைப்பு பல வகையில உதவி, உடலாலும் பொருளாலும் நேரத்தாலும் இந்த மாநாட்டிற்கு உழைப்பு செய்தவர்கள் பலர் இருக்கிறார்கள். இறைவன் அவர்களுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் குடும்பத்தினர்களுக்கும் நீடித்த ஹயாத்தை கொடுத்தருவானாக. ஹலாலான பொருட்செல்வத்தை நிரப்பமாக கொடுத்தருவானாக. உலகிலும் சந்தோஷமான வாழ்க்கையெல்லாம் தந்தருவானாக. இதே நன்மைகளை இங்கே குழுமி இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று பிரார்த்தனை செய்து வாய்ப்பளித்த நல்லவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.